வணக்கம். இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். உயிர் வெளியே வரும்போது, உடலிலிருந்து வரும்போது என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் கொஞ்சம் என் மனம் எப்படி இந்த நிலையை வெளிப்படுத்துதோ அப்படி சொல்லியிருந்தேன். ஆனால் என் அறிவுக்கு உணர்ந்தது எனக்கு தான் புரியும். இது என்னோட ஓன் டைரி மாதிரி இல்லைங்களா? ஆனால் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஒரு விதத்தில் சொல்லணும் இல்லையா? அதனால ஒரு சின்ன ஒரு ஒரு என் வாழ்வில் நடந்ததை சொல்லிட்டு அந்த வீடியோவும் இது கேட்கும்போதும் அப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். சரிங்களா? இந்த நிகழ்வு நடந்தது ஒரு 8 வருடங்களுக்கு முன்பு. ஏன் இந்த வருடங்கள்லாம் சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இவ்வளோ நாள் கழிச்சு இது நடக்குதா, இவ்வளோ நாள் ஆகுதா அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதுக்காண்டி அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ தெளிவு வந்திருக்கு பாருங்களேன். இத்தனோண்டு தெளிவுக்கு இவ்வளோ ஆகுது பாருங்களேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால இந்த ஆண்டுகள் சொல்கிறேன். அந்த அ ஒரு டைமில் ஒரு 8 ஆண்டுகள் முன்னாடி சொன்னேன் இல்லையா? அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கு ஞான நிலை இந்த பிரசவிக்கும் காலம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் எனக்கு ஞானம் வரப்போகுது, பிரசவமாக போகுது தன்மை எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில், ஒரு அரை மணி நேரத்தில் குழந்தை பிறந்துரும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம் இல்லையா? அந்த தருணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் அதுதான் உண்மையும் அதுதான். அப்போ என்னன்னா, என்னோட நான் ஏற்கனவே ஜாதகம் பார்ப்பேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அ உள்ளுணர்வா சொல்லுது, இந்த இந்த டைம் ஓவர். என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஒரு மரணகண்டம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதில் என்னோட உணர்வு சொல்லுது, இந்த இந்த டைம் அந்த டைம். ஸோ நீங்கள் இந்த உடல் விடுற காலம் வந்து விட்டது அப்படின்னு எனக்கு உணருது. நான் உடனே எனக்குள்ள அதுக்கு முன்னாடியே தீவிரமா இருந்துச்சு. சாவு நான் சிரிச்சுக்கிட்டே தான் சாகணும். இல்லை கான்சியஸோட சாகணும் அப்படிங்கிறது நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் கிட்டத்தட்ட எனக்கு மரணத்தை பற்றி ஒரு முழு தெளிவே குடுத்துட்டாங்க. என்னோட உடல நான் எரிக்கக்கூடாது, புதைக்கக்கூடாது. தண்ணீல தான் விடணும். ஏன்னா என்னோட உண்மையான காரண உடல் எங்கேயோ வாட்டர்ல இருக்குங்கிற மாரியும், அது ஏதோ ஒரு நீர்நிலையில தான் என்னோட உடல் விடணும். ஆ என்னோட உடல் அப்படியே தண்ணீலே தான் இதாகணும்னு தீவிரமான எண்ணம்லாம் இருந்துச்சு. இப்ப கூட என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ட என் என் பொண்ணுகிட்ட கூட நீங்க கேட்டீங்கன்னா, "எங்க அம்மாவுக்கு இதுதான் ஆசை" அப்படின்னு சொல்லுவா. "இதுதான் செய்யணும்" அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்கன்னு சொல்லுவா. ஏன்னா நான் ரொம்ப காலங்கள் இதுதான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். அப்ப இந்த டைம்ல ஆ இது இ இ அப்படி ஆகும்போது, எனக்கு இந்த கண்டம்னோனே, ஐயய்யோ! அப்போ எனக்குள்ள பயமோ, ஒ ம் ஒரு சனம் அடுத்து என்ன இப்ப சமையல் பண்ண போறோம்னா, என்னென்ன தயார் பண்ணணும்னு நினைப்போம்ல. ஆனாலும் ஒரு மாரி கலக்கமா இருக்கும். இப்ப ஒரு ஒரு உறமுறை வராங்க வீட்டுக்கு. அவங்களுக்கு என்ன தரலாம்? என்ன மாரி டிஃபன் பிடிக்கும்? அவங்களுக்கு என்ன செஞ்சு வைக்கலாம்? அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவோம்ல. அப்போ செய்ய விருப்பமும் இருக்கும். ஆனா என்ன செய்யலாம்னு ஒரு தயக்கம் இருக்கும்ல. அதே மாரி தான் இந்த செயல் நடக்கும்னு தெரிஞ்சுச்சு. ஆனா கொஞ்சம் தயக்கமாவும் இருந்துச்சு. என்ன நடக்க போதோ? என்னவோன்ட்டு ஒரு ஒரு கியூரியாசிட்டியும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆ அத அது லைட் பயமா? இல்ல. பயம் இல்ல. பயம் பயங்கிறத தாண்டி ஓகே. நான் அத ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லணும். நான் இந்த சூழ்நிலைய நான் ஏத்துக்கிட்டேன். அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அம் அப்ப அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்ப நான் என் பொண்ண பார்த்து பேசுறேன். கொஞ்ச நேரம் அவளையே பார்த்துட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன். நல்ல விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இது நான் சொல்வதெல்லாம் உண்மை மாரி கதை அல்ல. இது வாழ்க்கையோட மிகப்பெரிய தத்துவம். இத வந்து இத இறைவன் என்ன சொல்ல வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குங்க. அதனால நீங்க ஒரு ஏதோ டைம் பாஸ் வீடியோ மாரியோ, இல்ல இவங்க ஏதோ அம் எனக்கு இந்த என்ன சொல்றது? ஏதோ லைக்கு அப்புறமா இதெல்லாம் கூட்டணும். மக்கள் நெறைய வீடியோஸ் வியூஸ் காமிக்கணுங்கிறதுக்காண்டி பேசுறேன்னு மட்டும் ஒரு விதமா இது இந்த அந்த நோக்கத்துல இத நெனைச்சவே வேண்டாம். என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆனா அந்த இதையும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறதுக்காக இத சொல்றேன். சரி ரைட்டு. அதுக்கப்புறம் இந்த அந்த பொண்ண பார்க்குறேன். என் பொண்ண பார்க்குறேன். அப்ப சரின்னு சொல்லிட்டு, ஓகே. என்னோட ஆற்றல், என்னோட அறிவு, என்னோட என்னோட பாசம், என் அன்பெல்லாம், என்னோட புண்ணியம் எல்லாமே, என் சக்தி எல்லாமே என் பொண்ணுக்கு போட்டும் அப்படின்னு தீர்க்கமா நான் எண்ணம் வைக்கிறேன். வச்சுட்டு அப்படியே அவள பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்சம் பேசிட்டே இருக்கேன். டைம் கொஞ்சம் போயிட்டே இருக்கு. அந்த டைம் போறதெல்லாம் அப்ப எப்படி தெரியுமா இருந்துச்சு?
இனி அடுத்து என்ன ஆக போதோ? அடுத்து என்ன ஆக போதுங்கிறது பிரசன்ட்லேருந்து பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது ஒரு விதமான ஒரு உணர்வா இருந்துச்சு. அப்படி பார்க்குறது. இன்னும் சற்று நேரத்தில் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு ட்ரெயின் வரப்போகுது அப்படிங்கிற மாரி மரணம் வரப்போகுதுங்கிறத நான் எதிர்கொண்ட விதம் ரொம்ப ஒரு அளப்பரிய ஒரு ஒரு என்னோட அனுபவமா இருந்துச்சு. அ பொதுவா இந்த மாரி அனுபவத்தையும் இதெல்லாம் வந்து வளராமயே சொல்லக்கூடாதும்பாங்க. நான் உங்கட்ட ஏற்கனவே சொன்னதுதான். இதை கேட்டு ஒரு மனிதர் முழுமையா ஆனந்தமா உணர்ந்தார்னா, அது எனக்கு கிடைச்ச வெற்றி தான். அதனால நான் ரொம்ப தெளிவா சொல்லுவேன். இது வந்து இறைவனோட அருளால தான் நடக்குதுன்னு. அவன் தாள் வணங்கி, அவன் அருளாலே நடக்கும்போது, இங்க நான் கருவி மட்டும் தான் இல்லைங்களா? சரி. அப்போ அந்த 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 என் பொண்ண பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் என்னோட கணவர் வந்து அடுத்த ரூம்ல இருக்காரு. அவர நான் பார்க்கணும் அப்படின்னு சரி பார்க்கலாம். சொல்லுவோம்ல, நான் கடைசியா பார்த்துட்டு போயிருவோங்கிற மாரி. வந்தேங்க, அப்படியே போற வழில பார்த்துட்டு போயிடுவோங்கிற மாரி பார்ப்போம்ன்னு தோணுது. நான் எந்திரிச்சு போறேன். எந்திரிச்சு போனோனே, எங்க என் ஹஸ்பண்ட் வந்து அந்த பக்கம் கட்டில்ல படுத்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்களா? என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த பக்கம் படுத்து ஏதோ ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அப்ப அந்த 8 வருஷம் முன்னாடிலாம் ரொம்ப இந்த மாரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் இல்ல. அ அவங்க பார்த்துட்டு இருந்தாங்களா? இல்ல தூங்கிட்டு இருந்தாங்களான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஃபோன் வந்து பட்டன் ஃபோன் மாரி Nokia தானே இருக்கு. அதுல புதுசா வந்துருச்சா? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த பக்கம் திரும்பி ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. ஆ இல்ல ஜஸ்ட் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் எழுந்து போது பார்க்குறேன். படுத்தோனே இவங்க அந்த பக்கமே திரும்பி இருந்தவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்க்குறாங்க. அப்ப என் கண்லேருந்து தண்ணி போகுது. அவங்க உடனே இந்த மாரி இந்த அருள் வர்றது, இந்த மாரி செய்றது, இந்த மாரி எனக்கு இந்த மாரி இந்த ஆ முதல்ல குண்டலினி அவேக் ஆகும்போது ஒரு சுத்துறது, இந்த மாரி இந்த அருள் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த சாமி ஆடுற மாரி குறி சொல்றது சுத்தமா பிடிக்காது. அப்போ வந்து என்னன்னா, இவ அது மாரி எதுவும் சொல்ல வரா போல் இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டாங்களோ என்னவோ அப்படின்னு மாறி அப்படி பார்க்குறாங்க என்னைய திரும்பி. இவ ஏதோ நெனச்சிருப்பா போல அத நெனச்சு அழுகுறா. திடீர்னு நான் கொஞ்ச நேரத்துக்கு என்ன அறியாம அழுவேன். அதனால அந்த அருள் அது சக்தி பொங்கும்போது, அது மாரி இது ஏதோ போல அப்படின்னு நெனச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க, பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. ஆனா, அவங்க திரும்ப அவங்களோட மைண்ட் வந்து திரும்ப என்ன நோக்கி திரும்பி வந்து பார்க்குறாங்க. "என்னாச்சு? என்னாச்சுன்னு?" கேட்குறாங்க. என்னாலங்க சுத்தமா வாய் பேசவே முடியலங்க. இந்த இந்த நேரத்தில நான் ஏன் இத சொல்றேன்னா, இத முழுசா சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் சொல்ல வரேன். சுத்தமா, சுத்தமா பேச முடியல. நானு ட்ரை பண்றேன். ம். முயற்சிலாம் பண்றேன். சுத்தமா பேச முடியல. நான் அப்படியே கண்ண பார்க்குறேன், அவங்கள பார்க்குறேன். அப்படியே கண் தண்ணி தான் போகுது. அவங்க உணர்ந்துட்டாங்க, இவளால ட்ரை பண்ண முடியலங்கன்னு. உடனே அதே நேரத்தில எரிச்சலும் படுறாங்க. சேம் டைம்ல கொஞ்சம் அதிர்ச்சியாவும் பார்க்குறாங்க. ஏதாவது நடக்குதா இவளுக்குன்னு பார்க்குறாங்க. சேம் டைம்ல ஆரம்பிச்சுட்டாங்கிற மாரி ஒரு எரிச்சலாவும் பார்வை பார்க்குறாங்க. எனக்கு இத நான் பார்க்குறேன். அடுத்தடுத்து என்ன பண்றேன்னா, ஒண்ணும் எனக்கு என்னோட விஷயம் கைமீறி போச்சுன்னு தெரிஞ்ச உடனே, ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். விட்டுட்டு வாசல வாசல பார்த்தேன். வாசல பார்த்தோனே புரிஞ்சுட்டாங்க என் பொண்ண கூப்பிடணும்னு. அப்போ என் பொண்ண கூப்பிடுறாங்க. "அம்மு வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோனே அ அம்முவான்னு கேட்குறாங்க. நான் வாசல பார்த்தோனே அது அம்முன்னு கூப்பிட்டோனே என் பொண்ணு வந்துட்டா. என் பொண்ணு வந்தோனே, நான் என்ன பண்ணேன் என்ன சொன்னேன்னா, சரி நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம நோட் எடுத்து எழுதலாம்ன்னு சொல்லி நான் கையில நல்லா அப்பல்லாம் கை வந்து இப்படி 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 எழுதுற மாரி காமிக்கிறேன் பேனா வச்சு. நோட் எடுத்துட்டு வந்து பேனா எடுத்துட்டு வந்து என் கையில குடுக்குறா. நான் அதை கையில தான் வைக்கிறேன். மேல வச்சா கீழ கை இறங்குது. இந்த நோட்ல ஒரு ஒரு மேல் ஒரு 1/2 பாகத்துல வச்சுட்டு கை வச்சா கை கீழ இறங்குது. கையும் மூவ் கொஞ்சம் கூட ஆக மாட்டேங்குது. அப்படின்னாலும் அது அப்படி கீழ இறங்கி வந்தது. இப்ப நான் என்ன எழுதி சொல்லி என்ன புரிய வைக்க? உள்ள கான்ஷியஸ் என்ன ஓடுதுன்னா, இன்னும் உங்களுக்கு 1/2 அன் ஹவர் டைம். அவ்வளதான் ஓவர் அப்படின்னு உள்ள சொல்லுதுங்க. 1/2 அன் ஹவர்ன்னு. 1/2 அன் ஹவர் தான். அப்போ வந்து என்னன்னா, உடனே இத நீங்க நம்பியே ஆகணுங்க. அப்படின்னு நான் ஒரு பஞ்சு மெத்தையில, அவளோட இலவம் பஞ்சு மெத்தையில அப்படியே ஆனந்தமா தூங்குனேன். எப்படி இருக்குமோ, அப்படியே அமைதியா தூங்குறேன். அதே பார்க்குறேன். எனக்குள்ள பயமோ, அவ்வளதானோ அப்படிலாம் இல்லவே இல்ல. நான் தயார்ட்டேன். போர் எதுக்க வந்தோனே, அ மிலிட்டரிக்கு போம்போது கொஞ்சம் அப்படி இப்படி கிளம்புவோம், வீட நினைப்போம், அப்படி செஞ்சோம். ஆனா போர் முறைக்கு போனோனே தயாராகி அப்படின்னு நம்ம நெஞ்சுக்கு நிமிர நிறுத்தி அப்படியே எதிரியை தாக்க தயாராகும் பார்த்தீங்களா, அது மாரி நான் தயாராயிட்டேன். ஆ இந்த இதை எதிர்கொள்ள. அப்போ ம் அம் அப்போ அந்த அந்த நிமிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நோட்ட வந்து எழுதுறேன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி தெரியுமா போகுது? இப்படி வச்சு இந்த ஹார்ட் பீட்லாம் போடும் பார்த்தீங்களா, இந்த இசிசியா, எக்கோவா, அது இப்படி எடுக்கும்போது டிங் இந்த ஹார்ட் போடுவாங்கல்ல, அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் சாரி சாரி இந்த ப கார்ல எல்லாம் அந்த ஹார்ட் சிம்பல் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, ஹார்ட் பீட்டோட சிம்பல் அது மாரி அ அது மாரி டிங் டிங்ன்னு போட்டு போடுறேன். அது நானே நினைக்கிறேன். அது 1/2 மணி நேரம்னு சொல்ல வந்தத, அது அப்படி வருது. அந்த அந்த பேப்பர்ல 1/2 மணி நேரம் தான் அவ்வளோதான் அப்படின்னு இப்படி காமிக்குது.
இது என்ன அரை மணி நேரங்கிறது இப்படியா காமிக்க முடியும்? அப்பதான் பார்த்தேன் இது வந்து ஏதோ ஹார்ட் சிம்பல் மாதிரி, இந்த மாதிரி சிம்பல் மாதிரி, இதயத்தோட சிம்பல் மாதிரிலாம் போகுது. இது என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் சொல்ல. கண் தண்ணி போயிட்டே இருக்கு. அப்ப நான் என் பொண்ண வந்து என் வீட்டுக்காரவே வந்து இந்த என் கைய வச்சு நானே என் உடம்பு என் கால வந்து தேய்க்கிறேங்க. என் கால் ஆல்ரெடி ஜில்லுன்னு ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து என்னன்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது? ஃப்ரீசருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டா ஒரு சில்னஸ் வரும் பாருங்க. அந்த சில்னஸ் என் கால்ல வந்துருச்சு. அப்போ வந்து என்னன்னா, நான் கால தேய்க்க சொல்றேன். நான் தேய்க்கிறேன். அவங்கள திரும்பி தேய்க்க சொல்றேன் இப்படி. சைகையிலே. முதல்ல அந்த எங்க வீட்டுக்காரர் அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தாரு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்ப. அவங்க அப்படி தேய்க்கிறாங்க. அப்படி ரொம்ப தேய்ச்சோனே கொஞ்சம் ஹீட் ஆகுது. ஹீட் ஆனோனே அவங்க நான் அழுகுறேன். நான் எதுவும் பேசல. முயற்சி பண்ணோனே இவ ஏதோ பண்றா போலன்னு சொல்லிட்டு இந்த இந்த இவளுக்கு வேற வேலை இல்லைங்கிற மாரி அவங்க அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டாங்கங்க. என் பொண்ணு நிக்கிறா. என் பொண்ணு நிக்கும்போது அப்படியே கண் தண்ணி போகுது. அப்படியே நானு இன்னும் 1/2 ஹவர் தான். நான் மனசு சொல்லுது 1/2 ஹவர். அதுக்குள்ளேயும் உனக்கு அ வந்தா உயிர். இல்லன்னா கிடையாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுச்சு, விட்டுருச்சு. நான் அப்படியே அப்படியே இது எப்படின்னா, ஒரு கிணத்து மேட்ல கிணத்து ஒரு மேல் வரைக்கும் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு 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 கல்லையோ, ஒரு கல்ல வேணாம். காசுனா கீழ வந்துரும் டக்குன்னு. ம் என்ன சொல்றது? அதாவது திட கல்லும் கல்லோ, காசோ போடும்போது சங்கின்னு கீழ இறங்காம, கொஞ்சம் கொஞ்சமா இறங்குற மாரி. அது எப்படி சொல்றது? ஒரு சின்ன பொருள் மெதுவா சரி திக்கான ஒரு 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 இலைன்னு வச்சுக்கோங்க. 10 இலை கட்டினா ஒரு இலை இருக்கும்ல, அந்த மாரி இலை வச்சுக்கோங்களேன். அப்படியே மெதுவா இறங்குது. அதே மாரி நான் கீழ ஆழ்ந்து கீழ அப்படியே மென்மையா அப்படியே என் உணர்வு அப்படியே போகுதுல. என் பொண்ணு டக்கு டக்குன்னு என் ஷோல்டர்ல கைய இப்படி எழுப்புறா. எம்மா அம்மா அம்மான்னு. நான் உடனே அப்படி டகால்னு அந்த கிணத்துல கால் பகுதிக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இவன் என்னை கூப்பிட்ட உடனே டபால்னு அந்த இலை தண்ணி வந்து அந்த கான்சியஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது மேல வந்துருது. மேல வந்தோனே அவள பார்க்குறேன். பார்த்தோன்னே அப்படி சொல்றேன். ஐயோ! என்னைய வந்து ரொம்ப ஆழ்ந்த அமைதிக்கு போயிட்டுருக்கு. இவன் என்ன டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்கு. ஐயோ! இப்படி பண்றாங்களே! விடு என்னைய நான் அப்படி சொல்றேன். அப்படி கொஞ்ச நேரத்துல இப்படி பார்த்துட்டு, அவள ம்ஹ்ம் அப்படி சொல்லிட்டு திரும்ப அவ பார்க்கல. இப்படி 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 மண்டையாட்டுற மாரி, செய்யாதங்கிற மாரி. வாயில சொல்ல மாட்டேங்குது. வாய் வர மாட்டேங்குது. அப்ப திரும்ப அவ அழுகுறா. அ அழுதுட்டே இருக்கா. இவ என்ன இப்படி இருக்குறா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பெண் குழந்தை. இது அ இந்த செயல் ஏன் நடந்துச்சுங்கிறத நீங்க ஆழமா உங்க லைஃப் நடந்தத நீங்க உணர்ந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ தெளிவா பேசுறேன். அதாவது டீட்டெயிலா சொல்றேன். ம். அப்ப என் பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டா, அப்ப இப்ப இந்த இது நடந்துட்டு இருக்கு. என் பொண்ணு வந்து 3 இயர் முடிச்சிட்டாளா காலேஜ்ல? 3 இயர் படிச்சுட்டு இருக்காளான்னு தெரியல. இந்த 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 இதுல நடந்துச்சு. அப்ப ஆ ஓகே. இப்ப என்ன பண்றது? அவ அப்படின்ட்டு அவள பார்த்தோனே அவ கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா. ஆனா கண்ணீர் அவளுக்கு அவ போட்டிருக்க ஷர்ட் தாண்டி பாதி வந்து கண்ணீர் நனைஞ்சிட்டு இருக்கா, ஓடிட்டு இருக்கு. அவ அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கா. நான் திரும்ப அவளுக்கு கண்ண மூடிட்டேன். கண்ண மூடி திரும்ப ஒரு கால் பகுதிக்கு எனக்கு சேம் அதோட ஒரு பாதி தூரத்துக்கு போயிருப்பேன் பார்த்தீங்களா? திரும்ப அதே மாரி உணர்வு போகும்போது இவ திரும்ப என்னை பிடிச்சு பிடிச்சு தட்டுறா. எனக்கு ஒரு 3வது தடவ சொல்லும்போது, ஐயோ காட்! அந்த அமைதி, அந்த தெளிவு, அந்த ஒரு ஆனந்தம், அந்த ஒரு போதை, அந்த ஒரு பேரின்பம், அது ஒரு வீடு பேரா என்னான்னே தெரியல. அவ்ளோ மென்மை, அவ்ளோ ஒரு ஆ அ அமைதி, என்ன சொல்றது? அப்படி இருக்கு. இது இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது டபால்னு ஒருத்தங்க டபுல்ன்னு எழுப்புனா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கு. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருப்பீங்க. போயிட்டே இருக்கீங்க. அதையும் உணர்ந்துட்டே போறீங்க. சேம் டைம் உங்கள எழுப்புனா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு. கடைசியில என் பொண்ணு என்ன பண்ணான்னா, கை 2யும் எடுத்துட்டா போல. கை 2யும் வச்சுட்டா. இந்த பிச்சை எடுப்பாங்கல்ல கை, அது மாரி வச்சுட்டு நிக்கிறா. அவ மனசுக்குள்ள என்ன நெனச்சாளாமா, "என்னோட உயிராவது எடுத்துக்கோங்க. எங்க அம்மா உயிர விட்டுருங்க" அப்படின்னு சொன்னாளாமா. அவ வந்து இது இந்த இந்த இடத்து இந்த 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 இதுக்கப்புறம் அவ சொன்னால, அத சொல்றேன். அப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா, அந்த 1/2 மணி நேரம் தாண்டணும் பார்த்தீங்களா? அந்த 3 தடவ 4 தடவ எழுப்பும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 1/2 மணி நேரம் நீ என்ன காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்திக்கோ! அப்படிங்கிற மாரியும், ஆனா அப்படிலாம் சொல்லலங்க. அது மாரி நான் அவள பார்த்துட்டு அப்படி திரும்பிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, 1/2 மணி நேரம் டைம் குடுக்கப்பட்ட அந்த ரேஞ்சுல 1/2 மணி நேரம் நான் தாண்டி, இதே மாரி என் பொண்ணு நெனச்சிருந்தா இன்னொரு 10 நிமிஷத்துல சரி அம்மா தூங்கிட்டு இருக்காங்க விடுன்னு போயிருக்கலாம்ல. போயிருந்திருக்கலாம். போயிருந்தா அன்னைக்கு நான் அவுட்டு. அப்புறம் ஒருவேள அவ வந்து சரி அம்மா என்ன சொன்னாலும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு அமைதியா நின்னாலும் நான் அன்னைக்கு அவுட்டு. ஆனா அவ தொடர்ந்து நான் கீழ போக விடாம அந்த கான்ஷியஸ கீழ இறக்க விடாம மேலே ஏத்திட்டு இருந்தா அந்த இத. சரிங்களா? அப்ப அந்த ஏத்துறாங்கிறது என்னால 100% உணர முடியுது. அப்போ ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள்
25 நிமிடங்கள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. நான் நினைக்கிறேன் 5 நிமிஷம் இருந்தா நான் இருப்பேன். 5 நிமிடம் இல்லை வென்றால் நான் சென்று விடுவேன் அப்படிங்கிறத ரொம்ப கூலா இன்னும் 5 நிமிஷம் பொறுங்க. நான் வரணுமா, உள்ள வரணுமா, வேணாமான்னு தெரிஞ்சுக்கின்னு சொல்லுவோம்ல, அது மாரி என் பொண்ணுட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவ என்ன பண்ணிட்டா, இந்த மாரி வேண்டிக்கிட்டே இருந்திருப்பா போல. அப்ப வந்து என்னன்னா 1/2 அன் ஹவர் முடிஞ்சிச்சு. அப்பதான் நான் அவகிட்ட ஒரு அந்த தன்மையிலேருந்து விடுதுங்க. அது இத வந்து இத நீங்க எப்படி உணர்ந்துக்குவீங்கன்னு தெரியல. இது இது நடந்துச்சு. சரிங்களா? அப்போ அப்ப என்னோட உடம்பு வந்து என் கால் பகுதியிலேருந்து ஹீட் ஆச்சுங்கிறத நான் உணர்ந்தேன். சரிங்களா? என் கால் சில்லுன்னு ஆகுது. எங்க வீட்டுக்காரர் தேய்க்க சொன்னேன். அடுத்து அடுத்து வேற என்ன உணர்ந்தேன்னா, என்னால பேச முடியல. கான்ஷியஸ் வரல. கான்ஷியஸ்ங்கிறது வாய் வரல. கான்ஷியஸ் இருக்கு. ஆனா, அது ஒரு விதமா நம்மள ஆட்கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு. கான்ஷியஸ நம்ம வேடிக்கையா தான் சாட்சியா தான் பார்க்க முடியுது. ஒழிய அதுலேருந்து உடைச்சுக்கிட்டு நம்ம போய் செய்ய முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் போய் தண்ணி குடி அப்படின்னு ஒரு உணர்வு வரும்போது, அந்த கான்ஷியஸ் இருந்தா கூட போய் எந்திரிச்சு டபுள்னு எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்க முடியல. அப்படி இருக்கு. இது ஏன் சொல்றேன்னா, நான் போன வீடியோல எங்க அம்மாவுக்கு இந்த மாரி அ தீபம் விளக்கு வச்சிருந்துருக்காங்க. அது பக்கத்துல அவங்க ட்ரெஸ் பட்டுருச்சு, எரிஞ்சிருக்கு. எங்க அம்மா ஒரு வார்த்தை கூட பேசலையா, அப்படியே வார்த்தை வரல எங்க அம்மாக்கு. ஐயோ! அ அ இந்த மாரி சுடுதே அப்படின்னு சொன்னா தானே யாராவது பார்த்துருப்பாங்க, ஏதாவது செஞ்சிருப்பாங்க. ஒண்ணுமே எங்க அம்மா சொல்லவே இல்லையாம். அப்படியே ஸ்டில்லா நின்னாங்களாம் அப்படியே. அப்ப அந்த வார்த்தை அவங்களுக்கு விடல. அந்த மரணம் இவ்வாறு இந்த கண்டத்தில் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அது ஒண்ணு. எல்லாரும் அ பக்கத்துல தானே இருந்தாங்க. இப்படி சொல்றாங்க. சரிங்களா? இது ஒண்ணு. 2வது நான் எங்க ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மாவ அந்த பார்க்க போனேன்னு சொன்னேன் இல்லையா? அதுல அவங்க கால நான் தொட்டு பார்க்கும்போது ஜில்லுன்னு ஆயிடுச்சு. நான் எப்படி என்னோட கால் அந்த ஃப்ரிட்ஜ்ல 10 நிமிஷம் நின்னா அது ஆகுது. ஆனா சேம் டைம்ல நெத்தியில சூடா இருக்கு. எங்க பாட்டிக்கு இதே மாரி அந்த உடல் விட்டு போகும்போது, அ அந்த அந்த நெத்தி வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆ ஒரு இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் அந்த ஹீட் இருக்கு. ஆனா எங்க அம்மாக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹீட் வந்து எங்க அம்மா அதோட மூச்சு மேல் மூச்சு, கீழ் மூச்சு வாங்கி எங்க அம்மா மேல் மூச்சுல வெளியில போயி அந்த பிராணன் அந்த ஜீவன் போன உடனே எங்க அம்மாவோடது வந்து அந்த ஹீட் எப்படி நம்ம அயர்ன் பாக்ஸ வந்து சட்டுன்னு போட்டு உடனே ஆஃப் பண்ணா அது குறைஞ்சிரும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி சல்லுன்னு குறைஞ்சிருச்சுங்க. ஆ கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன், சூடே சுத்தமா இல்ல. ஆனா எங்க பாட்டி அந்த உடல் விட்டிருக்கும்போது ஏன் அப்படி சொல்றேன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து காருக்கு வீட்டுக்கு கூட்டு போனோம். அப்போ வந்து அந்த நான் நான் நெத்தியில கை வச்சு பார்க்குறேன். அப்போ ஹீட்டாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் போன வரைக்கும் அந்த ஹீட் ஒரு மீடியம் ஹீட்லேருந்து அப்படியே குறைஞ்சு லோ ஹீட் வரைக்கும் எங்க பாட்டியோட உடல் தெரிஞ்சுச்சு. ஆனா எங்க அம்மாவோட உடல்ல அந்த அந்த ஒரு 5 மினிட்ஸ் கூட சொல்லாது. 5 செகண்ட் 10 செகண்ட்ஸ்லயே அந்த ஹீட் வந்து ரெட்யூஸ் ஆயிடுச்சு. ஸோ எங்க அம்மா அந்த இடத்துல ஞானம் அடைஞ்சுட்டாங்கிறது என்னால உணர முடிஞ்சுச்சு. எங்க பாட்டி வந்து ஞானம் அடைறதுல அந்த அந்த சூழ்நிலையில இல்ல. ஆனா எங்க பாட்டிக்கு இன்னும் சில சில இது பிறவிகளோ ஏதோ இருக்கு போல இருக்கு. ஆனா எங்க அம்மாக்கு கிட்டத்தட்ட இன்னும் 1 பிறவி, 2 பிறவி தான் வருவாங்க. ஏன்னா, ஆ 1 பிறவியா இல்ல 2 பிறவியாங்கிறத தாண்டி அந்த நெருங்கிட்டாங்க. அவங்க இந்த அனுபவத்த வச்சு பார்க்கும்போது, என்னால உணர்ந்துக்க முடியுது. மேபி அவங்களோட ஆசைகள், கர்மாக்கள பொறுத்து இருக்கும். ஆனா சுருக்கமா இது சொல்ல முடியுது. இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நெனச்சேன். அதுக்கப்புறம் ஆ அந்த சூழ்நிலையில வந்து எனக்கு வந்து அன்னைக்கு தான் நான் சொன்னேன். அப்பதான் எனக்கு அடுத்து கொஞ்ச நாள்ல இறைவன் உணர்த்தினான். ஆம், "ஊத்தை சடலமடி, உப்பிட்ட பாண்டமடி, மாற்றிப் பிறக்கெனக்க மருந்தெனக்கு கிட்டவில்லை. மாற்றிப் பிறக்க எனக்கு மருந்தெனக்கு கிட்டிவிட்டால் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ" அப்படின்னு அந்த அழகு சித்தர் பாட்டு எனக்குள்ள வந்து அப்படி மலருது. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்றது. இதுல இதுல மூலம் நான் உங்கள்ட்ட என்ன சொல்ல வரேன்னா, இங்க வந்து உடல் பத்தியோ, உயிர் பத்தியோ, ஆ மரணம் பத்தியோ இந்த ஒரு புரிதலுக்கு கொண்டு வரணும். நம்ம தான் இச்சை கொண்டு வரணும். வேணாம், வேணாம். எனக்கு வேணாம். நான் வாழ்ந்து இப்படியே போயிடணும். இப்படியே செய்யணும். தயவு செய்து இன்னொருத்தவங்கள வெறுக்கவே வெறுக்காதீங்க. இன்னொருத்தவங்க ஏன்னா ஒரு மரத்துல எல்லா இலையும் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த பழுத்த இலைக்கு தான் அதிக கவனம், அன்பு தேவை. அதே மாரி இந்த மாரி குறை உள்ளவங்க, அன்பு குறைவா உள்ளவங்க, வறுமையில உள்ளவங்க, இந்த மாரி நோய் கடன் அப்படி அவங்களுக்கு தான் அன்பு ஜாஸ்தி தேவை. ஆனா பாருங்களேன், அவங்களுக்கு நம்ம அவமானம் அதெல்லாம் குடுக்குறோம். அதே மாரி ஞானம் வரும்போது முதல்ல துன்பம் வரும். எங்க அம்மாவோட இதுலயும் சரி, என்னோட கதையில இருந்தும் சரி, எங்க பாட்டி கதையில இருந்தும் சரி,
நான் கற்றுக்கிட்டதில் இதான். நான் எங்கேயுமே கற்றுக்கல. என்னோட குடும்பம், என்னோட சூழ்நிலை, எனக்கு இறைவன் அப்பப்போ காட்டின ஒரு சின்ன கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே எனக்கு இதெல்லாம் உணர்த்துனாங்க. 2வது இறைவன் உள்ளிருந்து என்ன வழி நடத்துனாங்கங்கிறதையும், அதன் மூலம் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேங்கிறதும், இந்த ஆற்றல், இந்த எனர்ஜி எப்படி வந்து உருவாகுது, எங்கிருந்து கிடைக்குது, எது வந்து மாறுது. ஆனா ஆற்றல் அந்த இப்ப நீங்க ஆற்றலே நீங்க தெய்வ ஆற்றலே வந்தா கூட, அது வந்து ஒரே நேரத்துல ஒரே மாரி இல்ல. ஒரே நேரத்துலங்கிறத விட, ஒரு நாள் கூடுது, ஒரு நாள் குறையுது, ஒரு நாள் சுத்தமா இல்லன்னா, அப்படியே கீழ ஒரு தரை மட்டத்துக்கு கிடக்குது. ஆற்றல் திடீர்னு பார்த்தா கடல் அளவு பொங்குது. ஸோ, அப்ப நீங்க எந்த நேரத்துல எந்த மாரி எனர்ஜி லெவல்ல இருப்பீங்கன்னே உங்களுக்கே சொல்ல முடியாது. அதனால தான் அ நம்மள சொல்றாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க, திடீர்னு பயங்கரமா ஞானி மாரி இருக்கேன்பாங்க. சில டைம்ல குழந்தை மாரி இருக்கேன்பாங்க. சில டைம்ல மென்டல் மாரி இருக்கேன்பாங்க. சில டைம்ல இவங்க இன்னி இன்னொன்னு நான் பேசவே மாட்டேன். எனக்கு அந்த அந்த கருத்த சொல்லுங்க சொல்லுங்கம்மா எனக்கு சொல்லவே வராது. இதெல்லாம் நான் என்னோட அனுபவத்தையும், கருத்தையும் தான் சொல்றேன். மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு திரும்பவும் சொல்றேன். நான் இந்த 3 நாள் வீடியோ போடல அப்படின்னோனே எல்லாம் நெனச்சுப்பாங்க. அ என்னென்னமோ காரணம் நெனச்சுப்பாங்க. ஆனா, இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு கொஞ்சம் 2 ஃப்ரெண்டுக்கு தெரியும். என்னோட ஃப்ரெண்டுங்களுக்கு தெரியும். ஸோ, அவ பாருங்க, அப்ப நம்ம யாரோ ஒருத்தவங்க முடிவு போடுவாங்க. இந்த போட்டாங்க அவ்வளோதான். இனிமே இன்னும் 2, 3 போடுவாங்க. அதோட நிறுத்திக்குவாங்க. இப்படி நெனச்சிருக்கலாம். இல்ல அப்படின்னா, என்ன ரீசனோ அப்படின்னு அவங்கவங்க எண்ணத்துக்கு ஏத்த மாரி கற்பனைக்கு மாரி வச்சிருந்திருக்கலாம். வாட்டெவர் அவங்களோட எண்ணம், மனம் போல அந்த எண்ணத்த உருவாக்கியிருப்பாங்க இல்லைங்களா? ஆனா, அதுக்கு பின்னாடி இப்படி ஒண்ணு இருக்குன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? எனக்கே தெரியல. ஆ பார்த்துக்கோங்க. அப்போ வந்து ஒருத்தங்க யாரும் முன்முடிவு பண்ணி ஒருத்தங்கள இது பண்ணக்கூடாது, யாரையும் வெறுக்கக்கூடாது, அவமானம், துன்பம் படுறவங்கள பார்த்து, ஆஹா! ஆ நம்மள இவன் இப்படி செஞ்சான்ல, இவனுக்கு வருதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் சுத்தமா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ அதாவது என்னன்னா, இவங்களுக்கு இது வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும். இது என்ன என்ன பழி வாங்குனாங்கல்ல, இப்போ அவங்க துன்பப்படுறாங்கன்னு அந்த அவங்க துன்பப்படுறத பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்படக்கூடாது. எப்போ வந்து நான் இது எல்லாமே ஒரு மாயை. நான் இந்த இந்த இது வந்து இதுக்குள்ள இந்த மாரி செயல்படுறது ஒரு மாயை. 2 எதிர்ல உள்ளவனே நீதான். இங்க ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அது என்னவா இருக்குன்னா, நான் தானங்க நீங்க, நீங்க தானங்க நானு. அப்படிங்கும்போது நானே உங்கள வந்து கண்ல குத்துனா, என்ன குத்திக்கிட்ட மாரி தானே அர்த்தம். இது எல்லாத்துக்கும் தான் பொருந்தும். இது எனக்கு மட்டும் இல்ல. இங்க இருக்க எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்ப ஏன் வந்து அவங்க அவங்களுக்கே திரும்ப விளைவிச்சுக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அம் இது ரொம்ப 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 முக்கியமானது. நான் வந்து சில டைம்ல வந்து ஏதோ சிரிக்கிற மாரி சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப கூட எங்க அம்மா உடல் விட்டது திடீர்னு ஞாபகம் வந்தோனே, அம்மா உடல் அப்படின்னு வந்தா கூட அடுத்த செகண்ட் நான் சொல்லியிருப்பேன். அந்த இது வந்து இல்ல சொல்லுவாங்கல்ல, "ஏய் சாப்பிடு. அழக்கூடாது." அப்படி சொல்லுவாங்கல்ல. அதே மாரி ஏதோ ஒண்ணு அந்த எண்ணத்த அடுத்த செகண்ட் வந்துருது. அப்ப எல்லா கான்ஷியஸும் எப்பவுமே அலர்ட்ல இருக்காங்க பாருங்க. அப்ப இங்க எதுவுமே வந்து நேரம் தவறியோ, இல்ல நமக்கு கிடைக்காம போறதோ, இல்ல நம்ம அது எல்லாமே இல்லங்க. சரியா நடக்குது. அது எப்படி சொல்றது? அ அக்யூரேட்டா அளவும் குறையாம நடக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த மாரி தான் நடக்குது. ஸோ, அதனால இத கேட்கிறவங்களும் சரி, அ தயவுசெய்து கொஞ்சம் உணர்ந்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த இந்த நார்மலா இருக்க மனிதர்களுக்குள்ளோட முரண்பாடோ, சண்டைகளோ, யாரையாவது பழி வாங்குறதுனால பிரிஞ்சிருக்கீங்களோ, பேசாம இருக்கீங்களோ, தயவு செய்து விடுங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப பெரிய ஒரு கொண்டாட்டமா குடுக்க வேண்டியத, நீங்க உங்களுடைய ஈகோனாலயும், வரட்டு பிடிவாதத்தினாலயும் இழந்துட்டு, இந்த காலத்திலேயே பல வருஷங்கள் வெயிட் பண்ணிட்டு, அப்பயும் இது சேர முடியாம போய், கடைசியில இது வந்து தொடர் கதையாகி, இத நீங்க ஒரு காலத்துல முடிக்க வைக்கிறதுக்கு, இப்பவே தெளிவு வந்து முடிச்சு வச்சிடலாம்ல. அதுதான். உங்களுக்கு பக்குவம் வந்துட்டா, அவங்க உங்க துன்பப்படுத்தினவங்களோ, கேவலப்படுத்தினவங்களோ கோவப்படுத்த முடியாதுங்க. எங்க அம்மா, எங்க சூழ்நிலை எனக்கு இப்ப எங்க வீட்ல எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ வலிகள், எவ்வளவோ வேதனைகள். சுத்தமா மறந்து போச்சுங்க எனக்கு. நான் உங்ககிட்ட பேசுறதே கூட எதுக்கு தெரியுமா? இப்ப உடனே போடுறேன். இன்னும் 2 நாள்ல எனக்கு சுத்தமா ஞாபகமே இருக்காது. எங்க அம்மா வந்து ஆல்வேஸ் எனர்ஜி ஃபார்ம்ல இருக்காங்கங்கிறத உணர்ந்ததுனால, அந்த மரணத்த கூட நான் வந்து இத வந்து ஞாபகம் வச்சிருப்பேனான்னு தெரியல. எல்லாம் பேசுறதுனால ஞாபகம் இருக்கும். எங்க அம்மா எப்பவுமே என் கூட இருக்க மாரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. அதனால என்னை துன்பப்படுத்துறவங்க கூட மறந்து போயிருது. அதுவும் ஆனா ஒரு செகண்ட், 2 செகண்ட் வலிக்குதுங்க. அதுக்கப்புறம் இவ்வளோதான் அப்படின்னு போயிருது. ஸோ, அதனால என்ன சொல்றேன்னா, எல்லாம் மறந்துருது. வேணுங்கிற டேட்டா உள்ள வருது. ஸோ, அப்புறம் இன்னும் என்னன்னா, இதன் மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி செய்யாதீங்க.
இப்படி செஞ்சுட்டு துன்பத்தை அனுபவிக்கிறது நீங்க தான். ஆனா அத செய்யாதீங்கங்கிறதை நான் உங்கட்ட டெஃபினட்டா அத புரிய வைக்கிறதுக்காண்டி